கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கடந்த 12ஆம் தேதி நடந்த படுகொலை சம்பவத்தின் எதிரொலியாக பணியிட சஸ்பென்ஷன் காரணமாக மன உளைச்சலில் இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் கிரிதரன். கடந்த 1994ஆம் ஆண்டு காவல்துறையை சேர்ந்த இவர் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். கடந்த மாதம் 12ஆம் தேதி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மனைவியை பார்க்க வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆதி என்கிற ஆதிகேசவன் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த கொலை சம்பவத்தில் பணியில் கவனக்குறைவு இருந்ததாக கூறி சிறப்பு உதவி ஆய்வாளர் கிரிதரன் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டது. இதனால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்த கிரிதரன் வேப்பம்பட்டில் உள்ள தனது வீட்டில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த செவ்வாப்பேட்டை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்தனர்.